Hey guys, welcome to Rose Garden. Last 2 days என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல பிகாஸ் பேபி என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஃபீவர், கோல்டு, காஃப் அந்த மாதிரி. இப்போது ஹீஸ் பேக் டு நார்மல். ஸோ நான் ஈவினிங் ரொட்டீன் காமிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் டேஸ் ஈவினிங் இப்படி தான் போகும். மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவார். டெய்லியும் அவருக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். யூகேஜி படிக்கிறான். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் பாப்பாவும் தம்பியும் விளையாடிட்டு தூங்குவாங்க. தூங்கினதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. விளையாடிட்டு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. இது இங்கிலீஷ் ஹோம்ஒர்க். இன்றைக்கி இங்கிலீஷும் தமிழும் இருந்தது. இங்கிலீஷ் முடித்தாச்சு. இப்போ தமிழ் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் அவங்களுக்கு இன்றைக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இது ஸ்லோவாக அவங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க. இது 3rd இயர் அவன் எழுதுகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் அழகாக ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ் அந்த மாதிரிலாம் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அகடமிக் வைஸ் ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்கூல். இப்போ இந்த எழுத்துன்னு தெரியாமையே அவங்க அழகாக அவங்களாவே எழுதுவாங்க. ஃபோனிக்ஸில் நல்லா படிப்பாங்க, எழுத்துக்கூட்டி படிப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ யூகேஜியில் வந்திருக்கான். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் காமிக்கிறேன். ஹி யூஸ் டு ரைட் ஸ்லோலி. எல்லா குழந்தைங்களையும் மாதிரி தான் அவன் எழுதுவான். பட் நீட்டாக எழுதணும். நான் நீட்டாக எழுதுகிற வரைக்கும் விடவே மாட்டேன். எரேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் முன்னாடிலாம். அதனால் அவன் கொஞ்சம் எழுதும்போதே இப்போலாம் கொஞ்சம் நீட்டாக எழுதுகிறான். இது மெய்யெழுத்துக்கள். நம்ம அடிக்காமல் பொறுமையாக சொல்லி கொடுத்தோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹோம்ஒர்க் முடித்தாச்சு. ஹோம்ஒர்க் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி விளையாட போகலை. ஏன்னா இஸ் நாட் வெல்ல. அதனால் லேப்டாப் கொடுத்தேன். நானே தான் கொடுத்தேன். அவன் எழுதின ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாம் இதில் தேடி அவனவே இது எழுதிட்டு இருந்தான். பிகாஸ் ஸ்பெல்லிங் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால எப்போவாவது இந்த மாதிரி லேப்டாப்லாம் கொடுக்கறது தான். அடுத்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்யலான்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கேப்பில் மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம். இதுக்கு 1.5 வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இது மட்டும்தான் நான் வெஜிடபிள்ஸாக எடுத்துக்க போகிறேன். அடுத்து இதை சாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி குழந்தைங்க நாங்கள் தானே. ஸோ அதனால் நான் அதை ரொம்ப பெருசாலாம் கேர் பண்ணிக்க மாட்டேன். ரஃப்லி சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இதில் கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி நறுக்கின பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கிறேன். பெரிய குழந்தைங்கனால நான் கீரி போட்டிருக்கேன். பெரியவங்க நம்ம கட் பண்ணியே போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா க்ளாஸி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிழங்கு வெந்துடுச்சு. ஸ்கின்னெல்லாம் உரித்து நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கல் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும்போது நம்ம மஞ்சள் பொடி போடலாம். இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நமக்கு ஒரு அழகான கலர் கிடைக்கும், நல்லா பிரைட் எல்லோவாக. இதுக்கு முன்னாடியே போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் தீஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த கலர் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ போட்டோன்னா அந்த கலர் பார்க்க நல்லா பிரைட் எல்லோவாக சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ, பாயில்டு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். அப்புறம் நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில்.
அடுத்து வந்து பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கிழங்கு வேகிற டைம்லேயே நான் வந்து மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்கா, அதாவது சப்பாத்தியை விட லைட்டாக ஒரு ஒரு லைட்டாக வந்து ஒரு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து 2 லேயரும் உடையாது. உள்ளே இருக்கிற ஏர் வந்து வெளியில் வராது. உள்ளே இருக்கிற ஏர் வெளியில் வராமல் இருந்தால் தான் அது உப்பி இருக்கும். நான் வந்து ஆயில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ரீயூஸ் பண்ணவே மாட்டேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் வந்து இந்த மாதிரி பொரிச்சது அந்த மாதிரி ஆயிலெலாம் நான் ரீயூஸ் பண்ணவே மாட்டேன். அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நான் பண்ணவே மாட்டேன். அதுக்காக நான் யூஸ் பண்ணும்போதே கம்மியாக பண்ணிக்கிறது. இப்போ இது வந்து ஒரு 5-6 பூரி பொரித்து எடுத்தோன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கும் மிச்சம் கண்டிப்பாக. அதை வந்து நான் அப்படியே கீழே கொட்டிடுவேன். நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 2 பூரி செஞ்சு தம்பிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பூரி செஞ்சு பாப்பாவுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குவான். அதனால் பாப்பா இப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால அவள் கொஞ்சம் இருப்பாள். நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நல்லா கரெக்டான லெவலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா இந்த கலர் எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குன்ட்டு, இல்லாட்டி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த கலர் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. 2 பூரி ஃபஸ்ட்டு தம்பி கொடுத்துடணும். இதை அவனை கூட்டிகிட்டு தான் பாப்பா கூட்டணும் நான். அப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வில்வாவில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வரணும்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா இது வந்து ட்ரிஷாவே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிஷா ஆர்டர் பண்ண அந்த இன்வாய்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க வில்வா வெப்சைட்டில். நான் பார்த்தேன். இது வந்து சன்ஸ்க்ரீன், செகண்ட் வந்து மில்க் ட்ராப்ஸில் இருக்க ஒரு பிரைட்னிங் சீரம். இதுவும் மில்க் ட்ராப் சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து 30+ ஆகிட்டாலே கொஞ்சம் நம்ம ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இல்லையா, பேம்பர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் நான் அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ்லேயும் சரி இதுலேயும் சரி அந்த எக்ஸ்பைரி டேட்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வேர்ட்ஸ்லேயும் சரி பிக்சரைசேஷன்லேயும் சரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. யாருக்குமே எந்த கன்ஃபியூஸுமே வராது. அவ்வளோ கன்ஃபியூஷனே இல்லாத அளவுக்கு இது வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து கவரில் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் சில இதில் கொடுத்துருப்பாங்க, சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டிரெக்ஷன் டு யூஸ் தான் அமேசிங்காக கொடுத்துருந்தாங்க. நானும் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன், மினிமலிஸ்ட்லேருந்து டாக்டர் ஷெட்ஸ்லேருந்து. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். SPF 50 சன்ஸ்க்ரீன் தான் இதுவும். இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் கழித்து நான் வந்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். தேங்க்யூ.